சூஃபியாக்களும் ஷீஆக்களும் ராஃபிலாக்களும் கொண்டாடக்கூடிய மீலாதுன் நபியை முதலாவதாக உருவாக்கியவர்கள் யார்? இந்த கேள்வியோடு ஒரு லிஸ்ட் தரப்பட்டிருக்கின்றது. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இல்லை, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இல்லை, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இல்லை, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இல்லை, 4 மதுஹபுடைய இமாம்கள் இல்லை, ஹதீஸ் கலை இமாம்கள் இல்லை என்று தொடர்ந்து விட்டு அங்கே சொல்கின்றார்கள், உபைதியூன் அல்லது ஃபாத்திமியூன் என்ற முஸ்லிம்களாக தன்னை காட்டிக்கொண்ட முஷ்ரிக் கூட்டத்தினர் ஹிஜ்ரி 4ஆம் நூற்றாண்டில் இதை உருவாக்கினார்கள் என்று ஒரு சமூக வலைதளங்களிலே ஒரு பிரசுரம் பகிரப்படுகின்றது. இது பற்றி விளக்கவும். ஒரு விடயம் மார்க்க வரையறைகளுக்கு உட்பட்டதா இல்லையா என்று பார்ப்பதற்கு அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கின்றார்களா, சஹாபாக்கள் செய்திருக்கின்றார்களா, 4 இமாம்கள் செய்திருக்கின்றார்களா, அல்லது முஹத்திஸீன்கள் செய்திருக்கிறார்களா என்று கேட்பது ஒரு பச்சை முட்டாள்தனம். அது எனவே இவ்வாறான ஒரு முட்டாள்தனத்தை ஒரு அறிவாக நினைத்து கொண்டு யாராவது போஸ்டர் போடுவார்களேயானால் நாங்கள் அவர்களை பற்றி என்ன சொல்வது? இவ்வாறான ஒரு வாதத்தை நீங்கள் முன்வைப்பீர்களேயானால் நாங்களும் உங்களிடம் சில கேள்விகளை கேட்கின்றோம். அந்த கேள்விகளுக்குரிய பதிலை முதலாவது நீங்கள் தாருங்கள். அவ்வாறு நீங்கள் பதிலை தந்தால் எல்லா விடயத்துக்கும் அவ்வாறே நாங்கள் செய்வோம். உதாரணமாக இரத்த தானம் முகாம் என்று சொல்லி இந்த தௌஹீத் ஜமாத்தினர் அதிகமாக வைக்கின்றார்கள். ஷிர்க் ஒழிப்பு மாநாடு என்று சொல்லி தௌஹீத் ஜமாத்தினர் ஒவ்வொரு ஊர்களிலே ஏற்பாடு செய்கின்றார்கள். சீதன ஒழிப்பு மாநாடு என்று சொல்லி அவர்கள் ஒவ்வொரு ஊரிலே ஒவ்வொரு மாநாடுகளை வைக்கின்றார்கள். இப்பொழுது நாங்கள் கேட்கின்றோம், இந்த ஷிர்க் ஒழிப்பு மாநாட்டை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்களா? சஹாபாக்கள் செய்தார்களா? இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மஹுல்லாஹ் செய்தார்களா? 4 மதுஹபுடைய இமாம்கள் செய்தார்களா? இமாம் புகாரி இமாம் செய்தார்களா? யாராவது செய்தார்களா? இல்ல, எங்கேயும் இல்ல. அதனால ஷிர்க் ஒழிப்பு மாநாடு கூடாது. அப்ப ஏன் நீங்க ஷிர்க் ஒழிப்பு மாநாடு செய்யறப்ப உங்களுக்கு நல்லம், அடுத்தவங்களுக்கு சரியில்லை. இரத்த தானம் முகாம் வைக்க முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரத்த தான முகாம் வச்சாங்களா? இல்ல. சஹாபாக்கள் வச்சாங்களா? இல்ல. 4 இமாம்கள் வச்சாங்களா? இல்ல. சலஃபுகள் வச்சாங்களா? இல்ல. அதனால இரத்த தான முகாம் வைக்கலா. அப்ப ஏன் நீங்க வச்சா மட்டும் நல்லம், அடுத்தாக்கள் வச்சாண்டா சரியில்லை. அதே மாதிரி உங்களோட தௌஹீத் பள்ளியில ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இஷாவு பிறகு வாராந்த பயான் நடக்குது. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை இஷா தொழுகைக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயான் நிகழ்ச்சி செஞ்சாங்களா? இல்ல. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்களா? இல்ல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்களா? இல்ல. ஏனைய ஹலீஃபாக்கள் செஞ்சாங்களா? இல்ல. ஏனைய சஹாபாக்கள் செஞ்சாங்களா? இல்ல. அதே மாதிரி ஏனைய இமாம்கள் செஞ்சாங்களா? இல்ல. அப்ப உங்களோட பள்ளியில ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ராவைக்கும் இஷாக்கு பிறகு பயான் வைக்கிறத முதலாவது நிப்பாட்டுங்க நீங்க. அதே மாதிரி அசரு பிறகு பயான் வைக்கிறத நிப்பாட்டுங்க. வாராந்த தஜ்வீது கிளாஸை நிப்பாட்டுங்க. இது ஒன்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யல, சஹாபாக்கள் செய்யல, இமாம்கள் செய்யல. அப்ப இதெல்லாத்தையும், இந்த பிழைகள் எல்லாத்தையுமே நீங்க செஞ்சு கொண்டு அடுத்தவங்கள்ட்ட இப்படி கேள்வி கேட்கிறது எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனம் என்பதை புரிய வேண்டும். இவ்வாறு நீங்கள் கேள்வி கேட்டால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு மனிதர் இப்பொழுது ஒரு மஹ்ரிபுடைய நேரத்துக்கு பிறகு ஒரு ஆளுக்கு ஒரு 10,000 ரூபாய் சல்லி கொடுக்க போறார். ஒரு 10,000 ரூபாய் சதக்கா கொடுக்க போறாரு. இப்ப இவர் பாக்குறாரு, சதக்கா மஹரிபு பிறகு 10,000 ரூபாய் சதக்கா கொடுப்பதற்கு என்ன ஆதாரம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஹரிபு பிறகு 10,000 ரூபாய் கொடுத்தார்களா? இல்ல. சஹாபாக்கள் கொடுத்தாங்களா? இல்ல. இமாம்கள் கொடுத்தாங்களா? இல்ல. ஆதாரம் இல்ல. புகார்ல இல்ல, முஸ்லிம்ல இல்ல, திருமதியில இல்ல. அப்ப அதனால 10,000 ரூபாய் சதக்கா கொடுப்பதற்கு ஆதாரம் இல்ல. ஒரு ஆள் ஒரு 100 பேருக்கு சாப்பாடு கொடுக்க போறாரு. நாளைக்கு செவ்வாய்க்கிழமை பகலைக்கு 100 பேருக்கு சாப்பாடு கொடுக்க போறாரு. செவ்வாய்க்கிழமை பகலைக்கு 100 பேருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு என்ன ஆதாரம்? புகார்ல இல்ல, முஸ்லிம்ல இல்ல, சரதாசம் செய்யல. அப்ப அதனால சாப்பாடு கொடுக்கப்படாது சொல்ல வருவீங்களா? இப்படி பார்த்தேன்டா இந்த அளவுகோலை வச்சு நீங்க மார்க்க விடயங்களை முடிவெடுக்க முற்பட்டேன்னு சொன்னா மார்க்கத்துல புதிதாக வரக்கூடிய விடயங்கள் ஒன்றுமே செய்யலா. அதிகமான நல்ல காரியங்கள் செய்யலாம் பைத்திரும். ஆனா நீங்களே இவ்வாறான ஆதாரம் இல்லாத செய்தியெல்லாம் செஞ்சு கொண்டோ இந்த மீலாதுடைய விஷயத்துல மட்டும் அடுத்தவங்களை குற்றம் சாட்டுவது எந்த வகையில நியாயம் என்று சொல்லி மட்டும் நீங்க யோசிச்சு பண்ணி பாருங்க. அடுத்ததாக இங்கே ஒரு தகவல் தரப்பட்டிருக்கின்றது. இந்த உபைதியூன்கள் அல்லது ஃபாத்திமியூன்கள் என்ற முஸ்லிம்களாக தன்னை காட்டிக்கொண்ட அந்த முஸ்லிக்குகள் தான் 4ஆம் நூற்றாண்டிலே உருவாக்கினது. இந்த வரலாறு ஒரு பிழையான வரலாறு. இந்த வரலாறு மிக மிக பிழையான ஒரு வரலாறு. எப்பயுமே இந்த மக்கா மதீனாவிலே இந்த ஃபாத்திமியங்கள் ஆட்சி செய்யவில்லை.
அல்லது உபைதியங்கள் ஆட்சி செய்யவில்லை. ஆனால் மக்காவிலே ஒவ்வொரு வருடமும் மீலாது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு பிறந்த தினம் கொண்டாடப்பட்டது என்பதாக வரலாற்று தகவல் சொல்லப்படுகின்றது. இமாம் பிரபல வரலாற்று ஆசிரியரான இப்னு ஜுபைர் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கின்றார்கள், அவர்கள் ஹிஜ்ரி 540 பிறந்தவர்கள். அவர்கள் மக்காவுக்கு பிரயாணம் மேற்கொண்டதை பற்றி அவர்கள் சொல்லும் பொழுது, ரபியுல் அவ்வல் மாதம் திங்கட்கிழமை நாளிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிறந்த அந்த நாளையிலே அவர்களுடைய வீடு திறக்கப்பட்டு அங்கே ஆண்கள் பெண்கள் எல்லோரும் வந்து அந்த இடத்துல உள்ள பரக்கத்தை பெறுவார்கள் என்று சொல்லி இமாம் இப்னு ஜுபைர் வரலாற்றாசிரியர் அந்த உலக சுற்றுலா பயணியாக சென்றவர்கள் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்படி என்றால் எங்கே மக்கா முக்கர்ரமாவிலே உபைதியுங்கள் ஆட்சி செய்தார்கள், ஃபாத்திமியன் எங்கே ஆட்சி செய்தார்கள்? கிடையவே கிடையாது. இதே போன்றுதான் ஹிஜ்ரி 570 வஃபாத்தாகிய அஸ்ஸாலி உமர் முல்லா என்று சொல்லக்கூடிய அறிஞர் சொல்கின்றார். அவர் ஒரு பெரிய ஒரு மகானாக இருந்தார். இவர் அந்த காலத்திலே இருந்த மன்னராக இருந்தவர் தான் மன்னர் நூருத்தீன் ஜன்கி ரஹிமஹுல்லா. எல்லோருக்கும் தெரியும் நூருத்தீன் ஜன்கி ரஹிமஹுல்லா அவர்கள் தான், நூருத்தீன் மஹமூத் ஜன்கி ரஹிமஹுல்லா அவர்கள் தான் இந்த ஃபாத்திமியின்களை அடியோடு அளித்தவர்கள். அவர்கள் தான் இந்த ராஃபிலியாக்களை அடியோடு முறியடித்தவர்கள். அப்படியான அவர்கள் கூட அவர்களுடைய அந்த காலத்திலே மீலாது விழா நடத்தியதாக, அதாவது அந்த எகிப்திலே உள்ள இந்த ஈராக்கிலே உள்ள மோசல் நகரத்திலே பெரிய அளவிலே உலமாக்கள் கலந்து கொண்டு இந்த மீலாது விழா நடத்தியதாக, அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி புகழ்கள் பாடப்படும், கவிதைகள் அங்கே பாடப்படும், வந்தவர்களுக்கு உணவுகள் எல்லாம் வழங்கப்படும் என்று சொல்லக்கூடிய தகவல்களை பல வரலாற்று ஆசிரியர்கள், இமாம் இப்னுல் இமாத் ரஹிமஹுல்லா அவர்கள், இமாம் இப்னு கசீர் ரஹிமஹுல்லா அவர்கள், அதே போன்று இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லா அவர்கள், இன்னும் பல எத்தனையோ வரலாற்று ஆசிரியர் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த ஃபாத்திமீன்களை அழித்த, அதே போன்று உபைதியங்களை அழித்த, அந்த ராஃபிலியாக்களை அழித்த, அவர்கள் அடியோடு அவர் ஆட்சியையே அடியோடு இல்லாமலாக்கிய அந்த மன்னர்கள் தான் மீலாத் விழாவை கொண்டாடி இருக்கின்றார்கள். எனவே இங்கே சொல்லப்பட்டது போன்று இந்த உபைதியாக்கள் அல்லது ஃபாத்திமியீன்கள் அவர்கள் தான் உருவாக்கினது என்பது ஒரு பிழையான விடயம். அவர்கள் செய்திருக்கலாம், ஆனால் இது அவர்களால் உருவாக்கினது என்று சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது. அடுத்ததாக அவர்கள் செய்ததாக ஒரு பேச்சுக்கு வைத்துக் கொண்டாலும் இது எங்களுடைய மார்க்க வரையறைகளுக்கு உட்பட்டது. எனவே மார்க்க வரையறைகளுக்கு உட்பட்டிருக்குமானால் அது வேறு யார் செய்தாலும் அது எமக்கு பிரச்சனை கிடையாது. நாங்கள் செய்யக்கூடிய இந்த முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிறந்த தினத்திலே அவர்களை ஞாபகப்படுத்துவது, அவர்களை பற்றி பேசுவது, மகிழ்ச்சியாக இருப்பது, இவைகள் மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டது. எனவே அனுமதிக்கப்பட்டிருக்கும் பொழுது அவர்கள் உருவாக்கினது இவர்கள் உருவாக்கினது என்று சொல்லி நாங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது.